வியூவர்ஸ், இது உங்கள் ராஜா அன்பாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நாங்கள் ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. நாங்கள் சென்னையில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாமா? இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க கன்சோல். Power your dreams. ஸோ இதுதான் கன்சோல். இது வந்து 512 GB மெமரி. ஸோ 512 GBயில் சிஸ்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 384 GB நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் கிடையாது, ப்ளூரே ட்ரைவ் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் கேம் பாஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு ஆன்லைனில் டிஜிட்டல் கேம்ஸை விளாட்லாம். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI அவுட் டிவியில் கனெக்ட் பண்ணுறது. ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் வேணால் அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் வாங்கிக்கலாம். 385 GB காணலைன்னா. ப்ளஸ் பவர் சாக்கெட். இங்கே வந்து ஈத்தர்நெட் கேபிள். இந்த கன்சோலை வந்து ஈத்தர்நெட் கேபிளில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னா. ப்ளஸ் இந்த கன்சோல் வந்து வைஃபையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு USB போர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இது கூட நாங்கள் அடிஷ்னலாக ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கணும். பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கும். இது தவிர அடிஷ்னலாக ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கணும். இது வந்து பாக்ஸில் இருக்க ஜாய்ஸ்டிக் வந்து இங்கே இருக்குது. இது வந்து வயர்லெஸ் சப்போர்ட்டட். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு பேட்ரி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது HDMI கேபிள். இது வந்து பவர் கேபிள். ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து கேபிள் கிடையாது, இதுவும் வயர்லெஸ் தான். இது கூட வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுத்து டிவி கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ டிவி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI கேபிள் இருக்குது. இதை ஆன் பண்ணோடனே வயர்லெஸில் நம்ம வந்து நம்மளோட வீட்டு இன்டர்நெட் மோடம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணோடனே நம்மளால் வந்து எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி ஃபர்தராக நம்மளால் கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ சின்ஸ் இதுக்கு வந்து ட்ரைவ் இல்லாதனால எல்லா கேம்ஸுமே டிஜிட்டல் தான். நீங்கள் வந்து கேம் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து எல்லா கேம்ஸும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து 380 GB தான் அவைலபிள் இருக்கிறனால உங்களால் ஒரு 3-4 கேம்ஸ்க்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஈச் கேம்ஸும் ஒரு 100 GB மோர் தென் 100 GB இருக்கும். சில கேம்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கேம்ஸ்னால் விளாடணுன்னா ஒரு 2-3 கேம்ஸ் தான் சைமல்டேனியஸாக விளாட முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டெலீட் பண்ணணும். இன்னும் அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் வேணுன்னா அதுக்கு வந்து அவங்களே வந்து சில சப்போர்ட்டட் ஸ்டோரேஜ் ட்ரைவ் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்ட் தான். ஸோ இப்போ இந்த கன்சோலில் இங்கே நான் டிவி பக்கத்தில் வச்சுருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. எக்ஸ்பாக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் கன்சோலில் வந்து பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். set up with the Xbox app.
பேசிக்காக கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்ட்ரோலரை வந்து இது கூட சிங்க்அப் பண்ணோம். கண்ட்ரோலர் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் எரியும் இல்லையா? இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஆகுதுல. இப்போ இதில் ஒரு பட்டன் கொடுத்து போகணும். இது பண்ணிங்கன்னா 2 ஃபாஸ்ட்டாக ஆகுது. சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆகி இதையே ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ப்ரெஸ் பண்ண ஓகே. கண்ட்ரோலர் வந்து சிங்க் ஆகிடுச்சு. மறுபடியும் ஏ ப்ரெஸ் பண்ணால் அப்டேட் ஆகும். அவ்வளோதான். திஸ் இஸ் அ வே டு சிங்க் த கண்ட்ரோலர். என் Xbox கேம் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால டேரெக்டாக கிரிக்கெட் 22ங்கிற கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 GB ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. The field will come up now, you'd think. Pressure should definitely be on the new batter, who strides to the middle. They will be looking for another quick wicket. Bowler is confident on this one. Down, another one goes. 2 wickets and 2 balls, and they're on a roll now. The trudge back to the pavilion. A disappointing. Please give it up for... What is up, everybody? Scott Tyler here on the one and only Base Arena. The Horizon Festival has... இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.